ஹலோ மக்களே! இன்னைக்கு குக் வித் கோமாளியிலேருந்து ஒரு பாப்புலரான பெங்காலி டிஷ் தாப் சிங்ரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இளநீர் எடுத்துக்கோங்க. மேலே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க தண்ணி அண்ட் வழுக்கையை செப்பரேட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு மிக்சியில் மஞ்சள் கலரில் இருக்க அந்த கடுகு அண்ட் நார்மல் கருப்பு கடுகு கொஞ்சமாக கசகசா இளநீரோட அந்த வழுக்க கொஞ்சமாக இளநீர் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இதில் மஞ்சத்தூள் அண்ட் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இறா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தனியாக எடுத்துருங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சிட்டு இதே பேனில் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கடுகு கசகசா அதுலேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். இது கூடவே இளநீர் வழுக்கையை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1.5 கப் திக்கான தேங்காய் பால், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கப் இளநீர், நம்ம குக் பண்ணி வச்சுருக்க இறா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அந்த இளநீர் ஓட்டுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஷோவில் பேக் பண்ணியிருப்பாங்க 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் அவனில் பேக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் குக் வித் கோமாளியில் இது யார் பண்ணதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய்.